இப்படி ஒரு ரெசிபி நீங்கள் பார்த்துருக்கவே மாட்டீங்க. கடைசி வரைக்கும் மிஸ் பண்ணாமல் பாருங்கள். ஃபர்ஸ்ட் குழம்பு மிளகாத்தூள், வெறும் மிளகாத்தூள், தனியாத்தூள், மஞ்சத்தூள், உப்பு, கருவேப்பிலை, கூடவே ஜஸ்ட் ஒரு 1/2 ஸ்பூன் நெய்யும் ஆட் பண்ணிவிட்டு கூடவே லெமனுக்கு பதில் நம்ம புளி தனியாக ஆட் பண்ணியிருக்கோம். இது வெறும் ஒரு 20 நிமிஷம் நீங்கள் மேரினேட் பண்ணி வச்சிங்கன்னா போதுங்க. சூப்பரான ஃபிஷ் ஃப்ரை ரெடி. ஃப்ரிட்ஜில் வைக்க வேண்டாம், நீங்கள் வெளியிலேயே மேரினேட் பண்ணி வைங்க. வச்சதுக்கப்புறம் தேங்காய் எண்ணெயில் பொரிச்சு எடுத்திங்கன்னா 10 வீட்டுக்கு மணக்குங்க. மறக்காமல் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். கம்மிங் சண்டே இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். கருவேப்பிலை எனக்கு அந்த ஃப்ளேவர் ரொம்ப பிடிக்கும், அதனால நான் ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு ஆப்ஷனல் தான், நீங்கள் வேணும்னா ஆட் பண்ணிக்கோங்க. ஏன்னா அந்த தேங்காய் எண்ணெயோட அந்த ஃப்ளேவர் வரும்போது இன்னும் அல்டிமேட்டாக இருக்குங்க. அது கூட கார்னிஷிங்க்கு லெமனும் வெங்காயத்தையும் வச்சு சாப்பிட்டிங்கன்னா அடி தூளாக இருக்கும். நான் என்னோடய ஹஸ்பண்டுக்கு கொடுத்து எப்படி இருக்குன்னு கேட்டேன். அவரும் அடி போலியாக இருக்குன்னு சொன்னார். மறக்காமல் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணிவிட்டு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பட்டன் தட்டி விட்டு போங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.